आज सवेरे मैं एक खास बात को आपके सामने रखने के लिए प्रेरणा पाया हूं. இந்த காலவெளியிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக நான் ஏவப்பட்டிருக்கிறேன். मैं जाना पहचाना एक संभव से कुछ बातों को आपके सामने किस प्रकार परमेश्वर एक कमजोर, लाचार, संदेह करने वाला और शक करने वाला का परमेश्वर अपने कार्य के लिए मजबूत बनाता है. எப்படியாக தேவனாய கர்த்தர் நாம் அறிந்து அதிகமாய் தியானிக்கிற ஒரு மனிதன் தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒதுக்கப்பட்டார்ந்தாலும் பலவீனனாயிருக்கிறான், யாரும் கண்டுகொள்ளாதவனாயிருக்கிறான். அவன் மூலமாக எப்படி தேவன் கிரியை நடப்பிக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். God is not get exhausted with us easily. No. परमेश्वर जल्दी ही हमारी बातों को देख करके एग्जॉस्ट नहीं होता, उब नहीं जाता. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. देव नामத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसके जीवन चरित्र की कई पहलू को मैं दिखाने के लिए चाहता हूं, जिससे आप समझ सकते हैं आप कोई भी पहलू में हैं, परमेश्वर आपके साथ कैसा बर्ताव करता है. இவனுடைய வாழ்க்கையினுடைய பல தரங்களை அல்லது பல அடிகளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்திலே உங்களை ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அலசி ஆராய முடியும். अगर आप मेरे संदेश के लिए एक टाइटल देने के लिए चाहेंगे, वो ये हो सकता है, How God prepares a weak person into a strong person. ஒருவேளை நீங்கள் என்னுடைய பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி தேவன் ஒரு பலவீனமான மனிதனை பலமுள்ள மனிதனாய் மாற்ற முடியும். एक दिन में वो होता नहीं है. ஒரு நாளிலே இது நடக்கக்கூடியதல்ல. क्योंकि मनुष्य के अंदर कई बातें पाई जाती है जिसको निकालना आसान नहीं है. ஏனென்றால் மனிதனுக்குள்ளே अनेक விதமான காரியங்கள் காணப்படுகின்றன, அவைகளை எடுத்து போடுவது எளிதல்ல. पाप में गिरा हुआ आदम से लेकर आए हुए हमारे अंदर भी कई कमजोरियां या अनेक बातें जो परमेश्वर की विचार से विपरीत है पाया जाता है. நாம் பழைய அந்த ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை வரைக்கும் பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமான அல்லது பாவமுள்ள அல்லது பிடிக்காத நிறைய காரியங்களையே உள்ளடக்கி வைத்திருக்கிறோம். उसको धीरे धीरे करके उसको निकालने में परमेश्वर बिल्कुल अपना धीरज को धरता है. அவைகளை எல்லாம் முழுவதும் எடுத்து போடுவதற்காக தேவன் அதிக பொறுமையோடு கூட கிரியை செய்கிறார். अगर इसको दूसरे तरीका से हम देखेंगे, how the God's way of preparing a person, அல்லது இன்னொரு விதமாக நாம் இந்த காரியத்தை பிரசங்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் எவ்வாறு ஒரு மனிதனை உருவாக்குகிறார். जैसा मैंने शुरुआत में कहा था, परमेश्वर के बाद भी परमेश्वर के पास भी मांग है. நான் எப்படி ஆரம்பத்திலேயே சொன்னேனோ, ஆராதனையிலே தேவனிடத்திலேயும் சில தேவைகள் உண்டு. उसको पूरा करने के लिए उस साधारण एक व्यक्ति को लेकर किस प्रकार एक एक कदम में उसको मजबूत बनाने के लिए कोशिश करता करके मैं दिखाने के लिए चाहता हूं. அந்த தேவனுடைய தேவை அல்லது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சாதாரணமான ஒரு மனிதன் தான் அவரையும் கூட எப்படியாக மேலே கொண்டு வந்து உருவாக்கி கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கலாம். अगर मैं इसको गिनूं, लगभग 15 जगह में परमेश्वर उसको मजबूत करने की आवश्यकता पड़ा है. ஒருவேளை நான் எண்ணி பார்த்தால் கிட்டத்தட்ட 15 இடங்களிலே தேவன் அவனுக்கு பலத்தை அல்லது ஸ்ட்ராங் காரியத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. उस प्रकार की बातें आप में और हम में पाया जाता होगा. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணப்படலாம். उसी को हम धीरे धीरे करके समझने के लिए कोशिश करेंगे. அவைகளை நாம் மெதுமெதுவாய் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கலாம். मैं केवल एक दो शब्दों को इस्तेमाल करूंगा, लेकिन बाकी बातों को आपका ध्यान के लिए मैं छोड़ देता हूं. நான் சொல்லப்பட்ட அந்த காரியங்களிலே ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் விளக்கி பேசுவேன், மீதியவற்றை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். मैं 15 बात को आपको दिखाने के लिए कोशिश करूंगा. 15 காரியங்களையும் நான் எடுத்து காண்பிக்க முயற்சி எடுப்பேன். उसकी व्याख्यान को आप अपना खुद देख लें. ஆனால் அதனுடைய வியாக்கியானங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். हम आज न्यायों की किताब 6 और 7 अध्याय के अंतर्गत की बातों को थोड़ा ध्यान देने जा रहे हैं. இன்றைக்கு நாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது 7வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். जजेस 6th and 7th चैप्टर में हम धीरे करके जाएंगे.
நியாயாதிபதிகள் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை மெதுமெதுவாய் பார்க்க போகிறோம். यहां परमेश्वर के विचार में एक बात को आप पा सकते हैं. இங்கே தேவனுடைய நினைவு அல்லது எண்ணத்தில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். परमेश्वर अपने लोगों को मिदान के हाथों में से छुड़ाने के लिए चाहता है. தேவன் விரும்புகிறார் தன்னுடைய சொந்த ஜனத்தை மீதியானியரின் கையிலிருந்து ரட்சிக்க. जरूर इजरायलियों ने पाप किया, इसलिए परमेश्वर को उनके हाथ में सौंपना पड़ा. உண்மையிலேயே இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அங்கே தேவனாய கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனத்தை மீதியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியதாயிற்று. लेकिन 7 साल के अंतर्गत में खुद परमेश्वर के लोग, इजराइल लोग परमेश्वर को और चिल्लाने लगे. ஆனால் 7 வருஷத்துக்குள்ளாகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களே தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். आप पहला पद को देखिएगा 6 अध्याय का. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பாருங்கள். न्यायों के किताब उसका 6 अध्याय का पहला पद. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். तब इजरायलियों ने यहोवा के दृष्टि में बुरा किया, इसलिए यहोवा ने उन्हें मिदानों के वश में 7 वर्ष कर रखा. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். लेकिन परमेश्वर ये नहीं चाहा कि वे उसी प्रकार में रहें. ஆனால் தேவனுடைய விருப்பம் இதுவல்ல, ஜனங்கள் எல்லாம் அப்படியே இருந்து விடட்டும். क्योंकि उन्होंने परमेश्वर के ओर दुआ किया है करके हम 6 पद में देखते हैं. ஏனென்றால் நாம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். 6 पद को देखिएगा. 6ஆம் வசனத்தை பாருங்கள். इसलिए वे उनके परेशानियों के लेके वे मिदानों के कारण इजरायली बड़ी दुर्दशा में पड़ गए. तब इजरायलियों ने यहोवा की दुआएं की. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். प्रार्थना सुनने वाला परमेश्वर को उत्तर देना बढ़ता है. விண்ணப்பத்தை கேட்கிற தேவனுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமாயிற்று. अभी परमेश्वर कार्य करने के लिए एक जन को खोज रहा है. இப்பொழுது தேவன் கிரியை செய்ய ஒரு மனிதனை தேடிக் கொண்டிருக்கிறார். जब कभी परमेश्वर काम करने के लिए चाहता है, परमेश्वर आदमी को ही खोजता है. எப்பொழுதெல்லாம் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் மனிதனையே தேடுகிறார். यही परमेश्वर की तरीका है. இதுதான் தேவனுடைய வழிமுறை. इसलिए अगर आप और हम परमेश्वर के हाथ में इस्तेमाल होने के लिए चाहते हैं, ஆகையினாலே நீங்களும் நானும் தேவ கரத்திலிருந்து பயன்பட விரும்பினால் इस बात को मन में रखने की आवश्यकता है. இந்த விஷயத்தை மனதில் பதிக்க வேண்டும். परमेश्वर अपना कार्य के इस पृथ्वी पर मेरे द्वारा या हमारे द्वारा ही करने के लिए चाहता है. தேவனாய கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை இந்த பூமியிலே என் மூலமாக அல்லது நம் மூலமாகவே செய்ய விரும்புகிறார். इस बात को आप और हम जानते होंगे. இந்த காரியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கலாம். लेकिन किस प्रकार के व्यक्ति को परमेश्वर ढूंढ रहा है? ஆனால் எப்படிப்பட்ட மனிதனை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார்? क्या इस बड़े काम को करने के लिए परमेश्वर एक साधारण कमजोर व्यक्ति को खोजेगा? என்ன இவ்வளவு பெரிய வேலை செய்வதற்காக தேவனாய கர்த்தர் சாதாரணமான பலவீன மனிதனை தேடுவாரோ? और इसी 2 अध्याय के अंदर हाँ, परमेश्वर सबसे लाचार, सबसे कमजोर आदमी को परमेश्वर ढूंढते हुए आया करके बाइबल बतलाती है. இந்த 2 அதிகாரங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும், உண்மைதான், சாதாரணமான அவன் ஒண்ணுக்கும் உதவி பெறாத தள்ளப்பட்டவனாய் இருக்கிற அந்த மனிதனையே தேடி வந்தார். किस वातावरण से परमेश्वर उसको चुन रहा है? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொள்கிறார்? आपको मालूम है गिदोन के बारे में मैं प्रचार करने जा रहा हूं. நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறபடி கிதியோனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். वहां का कंडीशन को देखिएगा. முதலாவது அங்க இருக்கிற நிபந்தனையை பாருங்கள், वहां அல்லது நிலைமையை பாருங்கள். वहां के सारे लोग जो है भय से पीड़ित है. அங்கே உள்ள நிலைமை அல்லது கண்டிஷன் என்ன? இருக்கிற ஜனம் எல்லாம் பீதி அடைந்திருக்கிறார்கள். बिल्कुल डरे हुए हैं. முழுவதுமாய் பீதி அடைந்திருக்கிறார்கள். डर ने उनको ऐसे जगह में धकेल दिया, गुफाओं में रहने लगे. அந்த பயம் அவர்களை குகைக்குள்ளே போய் தங்கக்கூடிய அளவுக்கு தள்ளிற்று. गिदोन आसपास में क्या देख रहा है? இந்த கிதியோன் அக்கம் பக்கத்துல என்ன பார்க்கிறான்? बिल्कुल डरे हुए हैं. எல்லாரும் பயந்திருக்கிறாங்க. इसी बात को इन दाऊद के जीवन में भी देखते हैं. இதே காரியத்தை தான் தாவீதின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். युद्ध के मैदान में जब गया था, ஏனென்றால் அவன் அங்கே மைதானத்துக்கு போயிருக்கிற வேளையிலே वहां पर चारों तरफ के लोग डरे हुए हैं. அங்கே 4 புறமும் இருக்கிற ஜனங்கள் பயந்திருந்தார்கள்.
और इसलिए वे उसके गोलियत की आवाज को सुन के भागे थे. ஆகையினாலே அவர்கள் அந்த கோலியாத்தின் சத்தத்தை கேட்டவர்களாக பயம் ஓடினார்கள். इसी प्रकार का वातावरण गिदोन के समय में भी पाया जाता है. அதே சூழ்நிலை இந்த கிதியோனின் காலத்திலும் இருக்கிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और शत्रु इस डर को इस्तेमाल करता है. எதிரியானவன் இந்த பயத்தை பயன்படுத்துகிறான். और जब लोग डर जाते हैं, ஜனங்கள் பயப்படுகிற வேளையிலே और लोगों के हाथ में जो भी है उसको लूटने में वो पूरा कामयाब हो जाता है. இந்த சத்ருவானவன் ஜனங்களுடைய கரத்திலே அல்லது பயந்திருக்கிற ஜனத்தின் கரத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையடிக்க முயற்சி எடுத்து விடுகிறான். उनका मेहनत को चूसता है. அவர்களுடைய உழைப்பை அவன் உறிஞ்சுகிறான். उनके लिए जो हक है उसको चूसता है. அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு என்ன உரிமை உண்டோ அதை பறிக்கிறான். उनका प्रतिफल जो मिलना है उसको चूसता है. அவர்களுக்கு பலனாய் என்ன வர வேண்டுமோ அந்த பிரதிபலனை அவன் உறிஞ்சு கொள்ளுகிறான். डर को जो पैदा कर देता है, பயத்தையும் உள்ளே விதைத்து விடுகிறான். चूसना उसके लिए आसान हो जाता है. அந்த பயத்தை விதைத்த பின்பு உறிஞ்சுதல் அவனுக்கு எளிதாகிறது. इसी बात को ही गिदोन के समय में इजरायलियों में देखते हैं. இதே காரியத்தை தான் கிதியோனின் காலகட்டத்திலே இஸ்ரவேலர்களை பார்க்கிறோம். गिदोन अन्य लोगों से क्या सीख सकता है? இந்த கிதியோன் பிற ஜனத்திலிருந்து என்னதான் கற்றுக்கொள்ள முடியும்? ये लूटा हुआ आदमी है, ஏய் கொள்ளையடிக்கப்பட்டவன் இவன், ये खोया हुआ आदमी है, இவன் இழந்து போனவன், और इसके हाथ में से खींचा गया है, लिया गया है. இவனுடைய கரத்திலிருந்து பிடுங்கப்பட்டது, உறிஞ்சப்பட்டது. उसके हाथ गदा तक खींचा गया है, அவருடைய கரத்திலிருந்து கழுதைகளும் கொள்ளையை போன, और भेड़ बकरियां छिनाया गया है. ஆடு மாடுகளும் பறிக்கப்பட்டன. गिदोन चारों तरफ देख रहा है. கிதியோன் நான்கு புறமும் பார்க்கிறான். न केवल डर से भरे हुए लोग, அங்கே பயந்திருக்கிற கூட்டம் மாத்திரமல்ல, परंतु खोए हुए लोगों को देखता है. இழந்து போன ஜனங்களை பார்க்கிறான். इसके अंदर धैर्य आने के लिए कोई संभव नहीं, इसलिए उसका हालत भी ऐसे ही हो गया है. இதன் மூலமாக எந்த ஒரு தைரியமும் வர முடியாது. ஆகையினால கிதியோனுடைய நிலைமையும் அப்படியாகிறது. वातावरण भी उसी को ऐसा बना दिया, சூழ்நிலையும் கிதியோனை அப்படி உருவாக்கிட்டு, और जितने लोग आसपास में थे वे लोग भी उनको ऐसा बना दिया है. அப்படியே சுற்று சூழலில் இருந்த ஜனமும் கூட கிதியோனை அப்படியே உருவாக்கிட்டு. यारों, कभी कभी हम इस प्रकार की बातों में चले आते हैं. பிரியமானவர்களே, சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நாம் வருகிறோம். वातावरण में डरा के उस प्रकार की स्थिति में परिवर्तित कर देता है. இந்த சூழ்நிலை நம்மை பயத்தை கொண்டு வந்து அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே நம்மை தள்ளிவிடும். अन्य लोगों के अनुभव हमें इस प्रकार की जगहों में धकेल देता है. பிற ஜனங்களுடைய அனுபவங்கள் நம்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளி போகும். बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. காரியங்களை நன்றாக கவனியுங்கள். हमें और कमजोर करने के लिए शत्रु इन बातों का इस्तेमाल करता है. நம்மை இன்னும் பலவீனப்படுத்த சத்ரு இந்த காரியங்களை கையாளுகிறான். मैं उस दो बात को फिर दोहराने के लिए चाहता நான் हूं. அந்த ரெண்டு காரியங்களை திரும்ப சொல்லட்டுமா? एक वातावरण आपको दबा देता है, ஒன்று சூழ்நிலை உங்களை அமுக்கி போடும். ताकि आपके अंदर की ताकत को वो छू सके. இது நிமிடம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலத்தையும் அது உறிஞ்சி கொள்ளும். उसी प्रकार के वातावरण में वातावरण आपको दबा देता है. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சூழ்நிலை உங்களை முதலாவது அமுக்குகிறது. और आसपास में रहने वालों का अनुभव भी आपको इस प्रकार की बातों में आपको धकेल देता है. அதோடு கூட பக்கத்துல இருக்கிறவர்களுடைய அனுபவங்களும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை தள்ளுகிறது. इसको देख रहा है, இதை கிதியோன் பார்க்கிறான். वो भी ऐसा ही है. ஏய், இவனும் அப்படித்தான் இருக்கான். ये कैसा है, இவன் என்ன அப்படித்தான் இருக்கான். ये भी ऐसा है, இவனுக்குள்ளேயும் அதே மாதிரி. ये ऐसा है, இவன் என்ன அப்படியே ये भी இருக்கான். ऐसा है. இவனும் அப்படித்தான். तो मैं भी ऐसे ही हो जाऊंगा, நானும் அப்படியே இருந்து போவேன். मैं भी ऐसे ही हो जाऊंगा. நானும் அப்படியே தான் இருக்க போறேன். प्यारों, कई बार हमारे ताकत खोए जाने का कारण ये होने का संभावना है. பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற சக்தி அல்லது வல்லமை இழப்பதற்கு இது ஒரு காரணமாய் இருக்கலாம். इसलिए जब परमेश्वर का स्वर्गदूत आके कहने लगा सूरवीर सुरमा, अरे किसको देख के आप कह रहे हैं सूरवीर, कहाँ है मैं? ஆகையினாலே தேவதூதன் வந்து இந்த கிதியோனை பார்த்து சொன்னபோது, பராக்கிரமசாலியே, யாரை பார்த்துப்பா பராக்கிரமசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? मेरा पराक्रम तो खत्म हो गया, எனக்குள்ள இருக்கிற அந்த பராக்கிரமம் இழந்து போனது. वातावरण के चलते मैं खो दिया हूँ, சூழ்நிலை நிமித்தம் நான் இழக்கப்பட்டேன். मेरे चारों तरफ के लोगों के अनुभव के चलते मैं खो दिया हूँ. நான்கு ரோம் இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக அனுபவம் என்னை குலைத்து போட்டது. इसका मतलब அர்த்தம் என்ன? गिदोन जो है इतना वल्नरेबल है,
वो बाकी बाहर की बातों से उसके ऊपर इतना बड़ा प्रभाव हो सकता है। அந்த கிதியோன் வல்னரபிள் என்று சொல்லலாம். எந்த தாக்கத்துக்குள்ளும் சீக்கிரமாய் ஆகக்கூடியவன். வெளியே இருக்கிற காரியங்கள் அவர் மேலே சீக்கிரத்திலே தாக்கத்தை கொண்டு வரும். आप एक ताड़ का पेड़ को देखिएगा, நீங்கள் ஒரு பனை மரத்தை பாருங்கள். उसमें वो बाहर का वातावरण का असर जल्दी पड़ता नहीं। அந்த பனை மரத்துல வெளியே இருக்கிற சூழ்நிலைகளுடைய தாக்கம் சீக்கிரத்துல வராது. उतने ही मोटे और पेड़ों को देखिएगा, அதே தடிமனுள்ள மற்ற மரத்தை பாருங்கள். उसका ऊपर बहुत पड़ जाता है। அந்த தாக்கம் அந்த மரத்துல ரொம்ப வந்து விழுந்துரும். नीम का पेड़ को देखिए, நீங்கள் எலுமிச்சை மரத்தை பாருங்க. नीम சாரி வேப்ப மரத்தை நீங்க பாருங்க. थोड़ा सा ओस गिरेगा, उसमें जितना खोपल निकलता सब सुकड़ जाता। கொஞ்சம் மேல இருந்து பனிப்பொழிவு லேசா இருந்தாலும் கூட மேல எல்லாம் சுருங்கி போயிருவாங்க எல்லாரும். उसका नया खोपड़ा जो है निकलेगा नहीं। அந்த அதிலிருந்து இருந்து புதிதான தலைகளோ அல்லது இலைகளோ அங்க இருந்து வெளியே வராது. नीम का पेड़ जो है ओस गिरने के समय वो अपने को बिल्कुल सुखा देता है। அந்த வேப்ப மரம் இருக்கிறது அந்த மேல இருந்து பனி பொழியும் பொழுது தன்னை தானே சுருக்கி விடும். लेकिन वही बात जो ताड़ के पेड़ के ऊपर पड़ता वो कोता नहीं उसको। ஆனா அதே பனி பொழிவோ காரியமோ இந்த பனைமரத்துல விழும் பொழுது ஒன்னையும் அது இழக்காது. और नीम का पेड़ का धूप चाहिए, வேப்ப மரத்துக்கு தேவை வெயில். लेकिन दूसरा पेड़ को धूप नहीं चाहिए। ஆனால் இன்னொரு மரத்துக்கு வெயில் தேவையே இல்லை. लेकिन ताड़ का पेड़ को जो है ना तो धूप है ना तो ओस है, कुछ असर नहीं करता। ஆனால் இந்த பனைமரத்துக்கு வெயிலான குளிரான எதுவுமே அதை தாக்க முடியாது. सब वातावरण में खड़ा रहने का ताकत रखता है। எல்லா சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நிற்க வலுப்பெற்றது பனைமரம். बाइबल बतलाती है धर्मी जन ताड़ की पेड़ की नाई है। வேதம் சொல்கிறது நீதிமான் பனை போல செழிப்பான். इस सुबह का समय आप वातावरण को देखे, अन्य लोगों के अनुभव को सुन के आपके अंदर की ताकत को खोए होंगे। இந்த காலை வேளையில நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அல்லது மற்றவருடைய அனுபவங்களை பார்த்து உங்களுடைய சக்தியை இழந்திருக்கலாம். परमेश्वर आपके साथ बातचीत करने पाए, தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. हिम्मत करके कहिए मैं धर्मी बनाया गया हूं। நீங்கள் தைரியத்தை வரவழைத்து சொல்லுங்கள் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். बाइबल बतलाती है धर्मी जन ताड़ की पेड़ की नाई गंभीरता के साथ खड़ा है। வேதம் சொல்கிறது நீதிமான் பனைமரத்தை போல செழிப்பான். तीसरी बात को मैं दिखाने के लिए चाहता हूं। மூன்றாவது காரியத்தை சொல்லிவிட விரும்புகிறேன். जरूर यहां पर डर के मारे ही काम कर रहा है गिदोन। உண்மையிலேயே இந்த கிதியோனும் பயந்து போய் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். क्योंकि उसको डर है वो मैं मेहनत करूंगा लेकिन मेहनत को शत्रु लूट के जाएगा। ஏனால் அவனுக்குள்ள ஒரு பயம், நான் நல்லா உழைச்சி எல்லாத்தையும் வச்சிருப்பேன் ஆனா எதிரிகள் வந்து அதை எல்லாம் கொலைத்து போட்டுருவாங்க. इसलिए वो बहुत उस जगह में जहां शत्रु जल्दी उसको देख नहीं सकता, उस जगह में वो कल्याण का काम कर रहा है। ஆகையினாலே சத்ரு எங்கேயும் பார்க்க முடியாத மறைவான இடத்துல போய் அவன் அங்கே போய் போரடிக்கிற வேலையை செய்கிறான். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. डरने वाला व्यक्ति का स्थिति को यहाँ गिदोन दर्शाता है। பயந்து போய் இருக்கிற ஒரு மனிதனுடைய நிலைமைகள்லாம் என்ன கிதியோன்ல பார்க்க முடியும். उसके अंदर कई प्रकार का प्रश्न आता है। அவனுக்குள்ளே இருந்து பலவிதமான கேள்விகள் வரும். मेरे पूर्वजों ने कई बातों को सुनाया है। என்னுடைய முன்னோர்கள் अनेक காரியங்களை அறிவித்திருக்கிறார்களே. समुद्र दो टुकड़ा हुआ करके बतलाया है। அவர்கள் சொன்னார்கள் சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. मन्ना देके परमेश्वर ने हमें खिलाया है। பரலோக மன்னாவினாலே தேவன் எங்களை போஷித்தார். चट्टान से पानी पिलाया है। கன்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். पैर रखने से यॉर्दान दो टुकड़ा हुआ है। காலடிகள் பட்டவுடனே யோர்தான் இரண்டாய் பிளந்தது. सारे शत्रुओं को सत्यानाश करके हमें बसाया है। எல்லா சத்துருக்களையும் அழித்து போட்ட ஆண்டவர் அல்லவா. लेकिन हमारे जीवन में कुछ ऐसा अनुभव नहीं हो रहा। என்னையா இங்க எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே அனுபவம் இல்லையே. हमारे वातावरण में ऐसा नहीं हो रहा है। எங்களுடைய சூழ்நிலையிலும் ஒண்ணுமே இல்லையே. हमारे दिनों में ऐसा नहीं हो रहा है। எங்க நாட்கள்ல அது எங்க போயிட்டு? क्यों नहीं हो रहा है? ஏன் நடக்கவில்லை? भीतर भीतर प्रश्न पूछता है। இதற்குள்ளே உள்ளேயே கேள்வியை தொடுக்கிறான். इसलिए जैसा स्वर्गदूत आके बोला कि हे सूरवीर सुरमा, तुरंत वो कहता अगर परमेश्वर हमारे साथ रहता क्यों ऐसा दुर्गति है। ஆகையினாலே அந்த தேவதூதன் வந்து சொன்ன உடனே பராக்கிரமசாலியே இவன் நினைக்கிறான் தேவன் எங்களோடு கூட இருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமான்னு சொல்றான். जो व्यक्ति के अंदर शक है
वो व्यक्ति परमेश्वर की उपस्थिति को महसूस कर नहीं पाता। எந்த மனிதனுக்குள்ளே சந்தேகம் உண்டோ அந்த மனிதன் தேவ பிரசன்னத்தை உணரவே முடியாது. क्योंकि स्वर्गदूत आके कहता है, தேவதூதனே வந்து சொல்லுகிறான், ए सुरभि शर्मा, பராக்கிரமசாலியே, परमेश्वर तुम्हारे संग है। தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். I don't feel, मैं तो उसको महसूस नहीं करता, मैं इसको महसूस नहीं कर पाता। நான் அதை உணர முடியாமல் இருக்கிறேனே. परमेश्वर अगर संग होता इतने बड़े बड़े काम होता। தேவன் என்னோடு இருப்பார்னு சொன்னா எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்திருக்கும். यहाँ एक व्यक्ति है, இங்கே ஒரு மனிதன் உண்டு, जो परमेश्वर की उपस्थिति को महसूस करने की ताकत को भी खो बैठा। தேவ சமூகம் அல்லது பிரசன்னத்தை உணரக்கூடிய சக்தியை இழந்து போனவன். भाई बहन, इस सवेरे के समय இந்த சகோதர இந்த காலவெளியில உங்களிடத்துல சொல்லுவேன், आप इतना ताकत को खोए होंगे, परमेश्वर आपके साथ है, इस बात को आप समझते नहीं है या स्मरण नहीं कर पाते हैं। நீங்கள் பலத்தை இழந்திருப்பீர்கள். எதுவரைக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிற அந்த பிரசன்னத்தை உணர முடியாமல் நீங்கள் இருக்கலாம். परमेश्वर तुरंत थका नहीं है। தேவன் அங்கே களைத்து போகவில்லை. मैं इसके साथ हूं, लेकिन वो सब महसूस नहीं कर पा रहा। நான் இவனோடு கூட இருக்கிறேன், உணர முடியாமல் இருக்கிறானே. इसको कैसा हम इस्तेमाल करेंगे? இப்பொழுது இவனை நான் எப்படி பயன்படுத்த முடியும்? इस प्रकार परमेश्वर तकता नहीं है। இப்படி தேவன் பின்வாங்கவில்லை. प्रभु ने के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. और परमेश्वर ये भी कहता है, தேவன் இதையும் சொல்லுகிறார், ए तुम्हारे पास ताकत है। ஒன்ட்ட பலம் இருக்குப்பா. 15वां पद को, सॉरी 14 पद को पढ़िएगा, 6 अध्याय का 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். न्यायों के 6 अध्याय का 14 पद को पढ़िएगा। நியாயாதிபதிகள் 6:14 வாசியுங்கள். परमेश्वर ने ये नहीं कहा मैं बल दे रहा हूं, नहीं कहा। தேவன் இப்படி சொல்லவில்லை, உனக்கு பலத்தை நான் தருகிறேன் என்று சொல்லவில்லை. अरे अभी ये शक्ति है लेकिन तुम पहचानता नहीं है। அப்பா உனக்குள்ள பலன் உண்டு, சக்தி உண்டு, நீ அறியாமல் இருக்கிறாய். मैं केवल तुम्हारे साथ मैं हूं उसको समझता नहीं है। நான் உன்னோடு கூட இருக்கிற பிரசன்னத்தை நீ உணர்வது மாத்திரமல்ல, जो तुम्हारे अंदर ताकत है उसको भी तुम समझते नहीं हो। அந்த பிரசன்னத்தை உணரவில்லை, சக்தி உன்னிடத்தில் இருக்கிறதை அதையும் உணரவில்லை. और तुम्हारा ताकत जो है உனக்குள்ள இருக்கிற பலம் இருக்கிறது, अपने को बचाने में ही लगाया हुआ है। அது தன்னை தற்காக்கவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். इसीलिए तुम इतना जगह में यहाँ पर तो गेहूं फटकते हो। ஆகையினாலே நீ இந்த இடத்துல வந்துகிட்டு நீ ஆலையில போய் கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறாய். अभी गेहूं को तैयार कर रहे हो, நீ கோதுமையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய். लेकिन मैं तुम्हारे ताकत को देखता हूं ताकि पूरा देश के लिए इस्तेमाल आए। ஆனால் உனக்குள்ள இருக்கிற பலத்தை நான் காண்கிறேன், அது முழு தேசத்துக்கும் பயன்படும். एक गिदोन, கிதியோனே, तुम्हारी शक्ति देश भर के इस्तेमाल करने के उतना है। உனக்குள்ள இருக்கிற பலம் இருக்கிறதே, அது தேசம் முழுவதும் பயன்படக்கூடிய அவ்வளவு அதிகமான பலம். परंतु तुम सोचते हो मैं अपने को भी उससे संभाल के उसको इस्तेमाल करके संभाल नहीं सकता हूं। ஆனால் நீ நினைக்கிறாய் அந்த பலத்தையும் நான் பயன்படுத்தி என்னையே தற்காத்துக் கொண்டு வருகிறேன். बिल्कुल ये आदमी जो है गिरा हुआ हालत में है, இந்த மனிதனை பார்த்தால் முழுவதும் தோற்று விழுந்து போயிருக்கிறான். पड़ा हुआ हालत में है। விழுந்து போயிருக்கிறான். वातावरण को देखता है वो सूख जाता है, சூழ்நிலையை பார்த்து இவன் சுருங்கி போகிறான். अन्य लोगों को देखता है सूख जाता है, ஜனங்களை பார்க்கிறான், காய்ந்து போகிறான். अपने को देखता है सूख जाता है, தன்னையே பார்க்கிறான், காய்ந்து போகிறான். जब अपनी ताकत को देखता है दुनिया को देख नहीं पाता है। தனக்குள்ள இருக்கிற பலத்தை பார்க்கும் பொழுது உலகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறான். दुनिया के लिए क्या लाभ उस शक्ति से उसको देख नहीं पाता है। எனக்குள்ள இருக்கிற பலத்தினால இவர்களுக்கு என்ன உண்டாகும் என்பதை அறியாமல் இருக்கிறான். बच्चे जवान, तुम्हारे अंदर परमेश्वर एक ताकत को रखा जब तुमने यीशु मसीह को ग्रहण किया। பிள்ளைகளே, வாலிபர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் உங்களுக்குள்ள ஒரு பலத்தை வைத்து விட்டார். बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது, जो तुम में है उससे बड़ा है जो संसार में है। உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். जो तुम में है वो उनसे बहुत बड़ा है जो संसार में है। இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். पौलुस कहता मसीह मुझ में है, ये बहुत महान रहस्य है, महिमा की बात है। பவுல் சொல்லுவான், கிறிஸ்து எனக்குள்ள இருப்பது மகா பெரிய ரகசியம். वो महिमा की बात है। அது ஒரு மகிமைக்கு அடுத்த விஷயம். प्रभु मेरी आंखों को खोलने पाए, தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. जब प्रभु मेरे साथ है, எந்த தேவன் என்னோடு இருக்கிறாரோ, मैं इस बात को देखने की शक्ति में मिलने पाए। இந்த காரியத்தை காண எனக்குள்ளே பலன் உண்டாயிருக்கட்டும். यहाँ तक की बातों में परमेश्वर और गिदोन के बीच की बात को थोड़ा देखिए। இதுவரைக்கும் வந்து பாருங்கள், அந்த கிதியோனுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள அந்த உரையாடல்களை. बिल्कुल वो शक के मारे, वातावरण के मारे परमेश्वर का साथ देने के लिए बिल्कुल तैयार है ही नहीं। அவன் சந்தேகத்தினால் நிறைந்து
முழுவதும் கேள்வியினாலே நிறைந்து பலவீனத்தினால் நிறைந்து தேவன் மேல உள்ள காரியத்தை விசுவாசிக்க அவன் வரவே இல்லை. यहाँ परमेश्वर का दूत उससे बातचीत करता है. தேவதூதன் கிதியோனிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறான். अगर बाइबल को सही ढंग से हम समझेंगे तो प्रभु यीशु है जो पुराना नियम में. ஒருவேளை நீங்கள் வேதத்தை இன்னும் தெளிவாக அதை புரிய வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வந்து இங்கே நிற்கிறது போல अभी यहाँ पर बात सामने आमने बातचीत हो रही है. இப்பொழுது அவர் தரிசனமாகி அவர் அழகாய் பேசுகிறார். विश्वास करने के लिए तैयार नहीं. ஆனால் இவனோ விசுவாசிக்க ஆயத்தமாக இல்லை. यहाँ वो क्या कहता है? அங்கே அவன் என்ன சொல்லுகிறான்? अब मुझे शक हो रहा है. எனக்கு சந்தேகமா இருக்கிறது என்று சொல்லி और 17वां पद को पढ़िएगा. 17ஆம் வசனத்தை பாருங்கள். 17वां पद को पढ़िएगा. वसनम 17. गिदोन ने उससे कहा, यदि तेरा अनुग्रह मुझ पर हो तो मुझे इसका कोई चिन्ह दिखाना है. அப்பொழுது கிதியோன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். हो सकता कोई आदमी आके बातचीत कर रहा है. ஏனா ஒருவேளை வேற யாரோ ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசி இருக்கிறான். मुझे उत्साहित करने के लिए कोई एनकरेज करने के लिए बातचीत कर रहा है. என்ன உற்சாகப்படுத்த யாரோ ஒரு மனுஷன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கலாமே. I want a confirmation. लेकिन मेरे लिए एक पक्की बात चाहिए. ये परमेश्वर ही है करके confirmation. எனக்கு ஒரு நல்ல ஒரு விவரம் வேண்டும், தெளிவு வேண்டும். आप और हम रहते क्या कहते हैं? நீங்களும் நானும் இருந்துப்போனா என்ன சொல்லிருப்போம்? तुमसे बातचीत करना बेकार से वांट பேசாய் பேசி பேசி எல்லாம் வீணப்பா. मैं तुम्हारे लिए बहुत बड़ा योजना रखा हूं. உனக்காக பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேனே. मैं तुम्हें इस्तेमाल करने के लिए एक प्लान बनाया हूं. உன்னை பயன்படுத்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறேனே. तुम्हारे द्वारा ही तुम्हारे लोगों को आजाद करने के लिए मैं काम करता हूं. உன் மூலமாக உன் ஜனங்களை விடுவிக்க நான் ஒரு வேலை செய்ய போகிறேன். लेकिन उसको ग्रहण करने के लिए तुम तैयार नहीं. इसका मतलब अब इस हालत में तुमको मैं इस्तेमाल नहीं कर सकूंगा करके मैं कहता. ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள போக ஆயத்தமா இல்ல. ஆகையினால நான் இந்த உன்னுடைய நிலைமையில பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி நானா இருந்தா சொல்லிருப்பேன். लेकिन I was really appreciating the grace of God. परमेश्वर की उस अनुग्रह को मैं यहाँ पर इतना तारीफ करता हूँ. ஆனால் தேவனுடைய இரக்கம் அல்லது கிருபையை இவ்வளவோ நான் பெரிதாய் பார்க்கிறேன். அங்கே वो उसके लिए कारण भी बतला रहा. मनासे सॉरी वो कहता मनासे का परिवार का हूँ. அவன் இந்த காரணத்தையும் சொல்கிறான், நான் மனாசே குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி. क्योंकि मनासे के बारे में आपको और हमको मालूम है. ஏனென்றால் மனாசே குறித்து நீங்களும் நாங்களும் அறிந்திருக்கிறோம். यूसुफ मिस्र देश में जब था, யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருந்தபோது उसका बाप याकूब अपने पोतों को आशीष देने के लिए चाहता था. அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பினான். और याकूब देख नहीं सकता था. उसका आंख जो है बिल्कुल अंधा हो गया था. அவனுடைய கண் பார்வை மங்கலா இருந்ததனால அவன் பார்க்க கூடாதவனாய் இருந்தான். और मृत्यु की दशा में पहुंचा है. அவன் முதிர் வயதுல போய் வந்து நிற்கிறான். और उसने यूसुफ से कहा, तुम्हारा बच्चों को मेरे पास लाओ. அவன் யோசேப்பிடத்துல சொன்னா, உன்னுடைய பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு வா. और उसको 2 बच्चा था यूसुफ का. யோசேப்புக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். एक का नाम मनासे, पहले का नाम मनासे और दूसरे का नाम इफ्रेम. மூத்தவனுடைய பெயர் மனாசே என்பது, இரண்டாவதுடைய பெயர் எப்ராயிம் என்பது. और दोनों को ला रहा है. 2 பேரையும் அவன் கொண்டு வருகிறான். बाप अपना मृत्यु के बिस्तरा में आशीर्वाद देने के लिए तैयार हो रहा है. தகப்பன் தன்னுடைய மரண படுக்கையிலே ஆசீர்வாதம் கொடுக்க ஆயத்தமாயிட்டான். बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது, कि उसने दाहिने तरफ बाप के दाहिने तरफ दाहिने हाथ रखने लायक मनासे के खड़ा किया. தகப்பன் அவன் என்ன செய்தான், தன்னுடைய மனாசை மகனை அப்பாவுடைய வலது கரத்துல போய் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லி வலதுபுறமாய் கொண்டு நிறுத்துகிறான். दूसरा बेटा को बाएं तरफ खड़ा किया. யோசேப்பு தன்னுடைய இரண்டாவது குமாரனை இடதுபுறமாய் தகப்பனிடத்துல போய் நிறுத்துகிறான். लेकिन बाइबल बतलाती है, ஆனால் வேதம் சொல்லுகிறது, खुद याकूब जानने के बाद भी अपना हाथ उल्टा रखा. அந்த யாக்கோபு என்பவன் நன்றாய் அறிந்திருந்தும் தன்னுடைய கரத்தை குறுக்கலாய் வைத்தான். लेकिन यूसुफ परमेश्वर का आत्मा पाया हुआ व्यक्ति है. ஆனால் அந்த யோசேப்பு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். अपना बाप से कहता है, தன் அப்பாவிடத்துல சொல்றான், बाबूजी ऐसा नहीं. அப்பா இல்ல அப்படி செய்யாதீங்க. पहला बेटा ये है, மூத்த குமாரன் என்ன இருக்கிறான், इसके ऊपर दाहिना हाथ रखा जाए. அவன் மேல உம்ம வலது கையை வையுங்க. इसके ऊपर दाहिना हाथ रखने से इसका आशीष ज्यादा होगा. இவன் மேல உம்ம வலது கையை பற்றி சொன்னா இவனுக்கு ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். याकूब कहता मैं जानता हूं.
யாக்கோபு சொல்றான், நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், मैं उल्टा रखता हूं। நானோ குறுக்கலாய் வைக்கிறேன். इसका मतलब इसलिए इस गिदोन के अंदर ये एक ऐसे एक भावना चले आया, हम लोग उतना बड़ा आशीष के लिए योग्य नहीं है। ஆகையினால கிதியோனுக்குள்ள இந்த ஒரு உணர்வு இருக்கிறது. பழைய கதையை வச்சுக்கிட்டு நாங்கள் அவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல. हमारा गोत्र के लोग उतनी बड़ी आशीष के लिए जरूर योग्य है, पर उतना बड़ा आशीष के लिए योग्य नहीं है। சரிதான், எங்க கோத்திரத்தார் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் தான், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்ததில்ல. और इससे एक और बात को भी देखते हैं, இதுல இன்னொரு காரியத்தையும் பார்க்க முடியும். हम लोग गरीब परिवार के हैं, நாங்கள் ஏழ்மை குடும்பத்தார், बहुत गरीब परिवार के हैं, ஏழை குடும்பம். ऐसे ही बड़ा आशीष के लिए योग्य नहीं है। முதலாவது பார்த்தா ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல. दूसरा बड़ा परिवार का नहीं है, இரண்டாவது பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க அல்ல, गरीब परिवार का है। ஏழ்மை குடும்பம். तीसरा मैं परिवार में आखिरी का। மூன்றாவது நான் குடும்பத்துல நானோ கடைக்குட்டி. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसके अंदर इस प्रकार की एक भावना अपने बारे में छोटा विचार रखने वाला है। இந்த மனுஷன், இந்த கிதியோன் தன்னை குறித்து ஒரு குறுகலான நெருகலான எண்ணம் உடையவனாய் இருக்கிறார். बैकग्राउंड के बारे में बहुत छोटा विचार रखने वाला தன்னுடைய है குடும்ப பின்னணியை குறித்து குறுகிய சிறிய எண்ணம் உடையவன். और बिल्कुल वो सुखा हुआ है। அவன் முழுவதுமாய் சுருங்கி போய் இருக்கிறான். और ये भी कहता है, அவன் இப்படியும் சொல்லுகிறான், अपने को बचाने में बड़ी दिक्कत हो रहा நான் है, लेकिन अभी என்னையே देश को बचाए। என்ன காத்துக்கொள்ள இருக்க, உழைச்சு பாடுபட வேண்டியிருக்கியா, என்ன நாட்டை எப்படி நான் காப்பாற்ற முடியும்? प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. प्यारों, कई लोग जो है इस प्रकार का सेल्फ पिटी में अपने को डुबा देते हैं। அநேகர் இப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் பிட்டியிலேயே தங்களை மூழ்கடிக்கிறார்கள். मैं कमजोर आदमी, நான் ரொம்ப பலவீனமானவன், मैं गरीब परिवार का हूं, ஏழையான குடும்பத்துல मेरे வந்திருக்கேன், पास उतना नहीं है जितना अन्य लोगों के पास है, மற்றவங்க இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இல்ல, मैं आखिरी हूं, நான் கடைசில உள்ள ஆளு, मैं इसलिए कुछ नहीं कर पाऊंगा, நான் என்னால ஒண்ணும் செய்ய मेरे முடியாது, द्वारा कुछ नहीं होगा। என்னால ஒண்ணும் முடியாது. इन प्रकार की बातों से अपने को और पीछे कर देते हैं। இப்படிப்பட்ட எண்ணங்களினாலே இன்னும் தங்களை பின்வாக்குகிறார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सुबह का समय परमेश्वर कैसा तैयार कर रहा है उसको थोड़ा दिखाइए। காலையில தேவன் எப்படியாய் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். गिदोन पूछ रहा है, கிதியோன் கேட்கிறான், मैं कंफर्मेशन चाहता हूं कि मेरे साथ बातचीत करने वाला परमेश्वर है, என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. इसके लिए मैं एक परीक्षा आपको रख रहा हूं। ஆகையினால உமக்கு ஒரு தேர்வை நான் வைக்கிறேன், मैं आपको परीक्षा रख रहा हूं। நான் உமக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன். मैं कुछ लाऊंगा तब तक आपको यहां ठहरना पड़ेगा। நான் கொஞ்சம் கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீர் இங்கேயே தங்கிரும். बाइबल बतलाती है, ले जाके एक बकरी को काट के उसको पका के ले जाने समय तक इसको टकरा के रखा। அங்கே வேதம் சொல்கிறது, ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் காரியத்தையும் கொண்டு வர்ற வரைக்கும் இவன் அந்த ஆள் அங்கேயே நிறுத்தி வச்சிருந்தான். पूरा खाना तैयार करने के बाद तक यहाँ पर ठहरा रहा परमेश्वर। முழு உணவு ஆயத்தப்படுத்தப்படுகிற முழு வேளையிலையும் அந்த தேவன் அங்கேயே தரித்திருந்தார். कमजोर आदमी की आज्ञा को मान के बैठा हुआ है। ஒரு பலவீன மனிதனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனே அமர்ந்திருக்கிறார். एक पेड़ के तले बैठा हुआ है। ஒரு மரத்தின் அடியிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். What a God I have! कितना महान प्रभु मेरे पास है. मेरी आज्ञाओं को, मेरी मांगों को पूरा करने के लिए इंतजार करके बैठा हुआ परमेश्वर कितना दयालु है। என்னுடைய தேவைகளை நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு எனக்கும் செவி கொடுக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எனக்கு बड़ी ताकत रखने वाला है, அவர் வல்லமை உடையவராயிற்று, बहुत कुछ कर सकता है, அவர் எதையும் செய்ய முடியும். लेकिन एक कमजोर आदमी की बात को मान के पेड़ के तले बैठा ஆனா है। ஒரு பலவீன ஆளுனா ஏன் சத்தத்தை கேட்டு நான் வர்ற வரைக்கும் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. अगर हम किसी को तैयार करने के लिए हमारे हाथ में किसी को दिया जाए, ஒருவேளை யாரோ ஒருவரை ஆயத்தப்படுத்த நம்முடைய கரத்துல அவங்கள கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, और हम अपनी बात को ही उनमें डुसाने के लिए कोशिश நாம் करेंगे, செய்வது என்ன, நமக்குள்ள இருக்கிற காரியங்களை அவர்களுக்குள்ளே நுழைத்து விட முயற்சி எடுப்போம். यही मनुष्य की तरीका है मेंटरिंग करने का। இது மனிதனுடைய முறை, மற்றவர்களை உருவாக்கக்கூடிய முறைகள். अपनी बातों को ही उनके अंदर डुसा, किसी भी हालत में डुसाने के लिए कोशिश करेंगे। தனக்குள்ள இருக்கிற காரியங்களை என்னதான் ஆனாலும் அடிச்சு பொடிச்சு உள்ள கொண்டு அவங்களுக்குள்ள வச்சிரணும். இதான் மனுஷன் நிலைமை. लेकिन परमेश्वर की तरीका का देखिए, ஆனா தேவ முறையை பாருங்களே, परमेश्वर उसकी मांगों को पूरा करने के लिए इंतजार कर रहा है। தேவன் அவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். भाई बहनी, सवेरे के समय आपको मैं बतलाने के लिए चाहता हूं, சகோதர சகோதரி, இந்த காலையில உங்களோடு பேச விரும்புகிறேன். अगर आपका परमेश्वर तैयार करता है, தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், परमेश्वर आपकी दिल की ख्वाहिश को पूरा करने के लिए
तैयार है। தேவன் உங்களுடைய உள்ளத்தில் எழும்புகிற சத்தங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆயத்தம். मनुष्य ऐसा नहीं करता है। மனிதன் அப்படி செய்யான். मनुष्य जबरदस्ती करके कब घुसाएगा? மனிதன் கண்டிப்பாய் கட்டாயப்படுத்தி நுழைப்பான். माँ बाप अपना बच्चे को जबरदस्ती करेगा। அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வலுப்படுத்தி போடுவார்கள். तुम छोटे हो, நீ சின்னவையா, तुमको क्या अनुभव है? உனக்கு என்ன அனுபவம் உண்டு? तुम्हारा उम्र क्या है? உன்னுடைய வயசு தான் என்ன? मैं बहुत कुछ जानता हूँ, ஆனா நான் எனக்கு நல்லா मेरी தெரிஞ்சவன். बात को मानो। ஏன் சத்தத்தை கேளு. ये मनुष्य की समस्या है। இது மனிதனுடைய பிரச்சனை. मनुष्य इस प्रकार बर्ताव करता है, மனிதன் இப்படிதான் நடைபெறுகிறான். लेकिन परमेश्वर उस तरीका का अपनाता नहीं है, अपनाता नहीं है, अपनाता नहीं है। ஆனால் தேவனோ இந்த முறையை கையாளுவதில்லை, கையாளுவதில்லை, கையாளுவதில்லை. उस वचन का पढ़िएगा 17वां पद को, அந்த 17வது வசனத்தை வாசியுங்கள். 17वां पद को पढ़िएगा। 17 गिदोन ने उससे कहा, यदि तेरा अनुग्रह मुझ पर हो तो मुझे इसका कोई चिन्ह दिखा दे कि तू ही मुझसे बातें कर रहा है। அப்பொழுது கிதியோன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவர்தான் என்று சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். इसके लिए कितना तुम्हारे पास हमको चिन्ह दिखाना है? என்னப்பா நீ யாரு? நீ எம்மாத்திரம் வாண்டு போய் நான் என்ன அடையாளத்தை காட்டுவது? नीड फॉर मी टू प्रूव माई सेल्फ मैन। मैं प्रभु हूं करके सबूत करने के लिए कोई दरकार नहीं है. मैं बातचीत कर रहा हूं, நான் பேசுறேன், और तुम्हारे अंदर की बातों का कह रहा हूं, உனக்குள்ள இருக்கிற காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், तुम्हारे भविष्य की बातों का कह रहा हूं, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறேன், अभी के ताकत के बारे में कह रहा हूं, இப்ப இருக்கிற பலத்தை குறித்து பேசுறேன், तुम्हारे द्वारा क्या करने के लिए चाह रहा हूं उसको कह रहा हूं। நான் உன் மூலமா செய்ய போறதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். इसके अलावा तुम कहते हो साबुत कीजिए। இதையும் தாண்டி நீ என்ன கேக்குறியா அடையாளத்தை காண்பீங்கன்னு சொல்லி? இல்ல இல்ல, ஆண்டவர் அப்படி प्रभु ये नहीं कहता कैसे पूछ सकते हो, ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? साबुत करने के लिए क्यों कहते हो? நீ என்ன என்ன நிரூபிக்கன்னு காட்டுறது எப்படி கேட்க முடியும்? कुछ नहीं पूछता, ஒன்றுமே தேவன் சொல்லவில்லை. ठीक मांग करते हैं ना, சரிப்பா நீ கேக்குறல, तुम्हारे लाने की बातों को उस समय तक ठहरने के लिए कहते हैं ना। சரி நீ எப்பெல்லாம் என்னத்தெல்லாம் கொண்டு வரையோ அது வரைக்கும் இருக்க சொல்றல்ல, मैं ठहरूं। நான் அப்படியே இருக்கிறேன். आप थोड़ा सा परमेश्वर के प्यार को थोड़ा देखिए, கொஞ்சம் தேவ அன்பை உற்று பாருங்கள். आपका परमेश्वर के बारे में देखिए, உங்கள் தேவனை குறித்து உற்று நோக்குங்கள். आपको मोड़ने वाला परमेश्वर के बारे में देखिए, உங்களை உருவாக்குகிற தேவனை நோக்கி பாருங்கள். He obeys your condition rather than his condition. आप जो शर्त डालते हैं उसको परमेश्वर मान लेता है, उनकी शर्त को आप मान लेना करके उनकी विचार नहीं. जब उसने रोटी और मांस को ले आया, அவன் அப்பத்தையும் அந்த இறைச்சியும் கொண்டு வந்தபோது वहां पर चट्टान पर रखने के लिए कहता है, அங்கே சொல்கிறான் கண்மலையின் மேல வை. अपने हाथ की छड़ी से उसको छू रहा है, தன்னுடைய கரத்தில் உள்ள கோலினாலே அதை தொடுகிறான். उसमें आग जल के उसको ग्रहण करता, அது அக்கினி அங்கிருந்து எழும்பி அதை அப்படியே பட்சிக்கிறது. इतनी बातों को देखने के बाद, இவ்வளவு காரியங்களை கண்ட பின்பு परमेश्वर की मनसा को गिदोन जानता होगा। ஒருவேளை தேவனுடைய உள் திட்டத்தை அந்த கிதியோன் அறிந்திருந்திருக்கலாம். उसकी ताकत को देखा होगा, அந்த தேவனுடைய வல்லமையை அவன் परमेश्वर பார்த்திருக்கலாம். सामने क्या रखा उसका सब देखा होगा, தேவன் முன்னே எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து लेकिन கொண்டிருந்திருக்கலாம். अभी भी उसके अंदर डर गया नहीं है। ஆனால் உள்ளே இருக்கிற பயம் இன்னும் போகவில்லையே. After listening to God, after seeing the action of God, he couldn't drive away the fear in him. परमेश्वर को खुद उसने साक्षात देखा और उनकी वाणी को सुना, लेकिन अभी भी उनके अंदर का भय को वो निकाल नहीं पा रहा है. इसने जैसा मांगा था मुझे चिन्ह चाहिए, वो चिन्ह दिखाने के बाद कहता अरे बाप रे बाप मैं मर जाऊंगा. அந்த தேவனிடத்துல அடையாளத்தை கேட்டா, அடையாளத்தை காண்பிச்ச உடனே இவன் சொல்றானே செத்து போயிருவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். और मैं परमेश्वर का आमने सामने देखने लिया, அவர் தேவனை முழுவதுமாய் முகமுகமாய் பார்த்தான். मैं जिंदा नहीं रहूंगा, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்றான். अगर हम आप और हम रहते क्या करते हैं? நீங்களும் நானும் இருந்திருப்போம், என்ன சொல்லிருப்போம்? अरे कितना सबूत देना है, ஏய் உனக்கு எவ்வளவுதான் நிரூபிக்க வேணும், कितना सबूत देना है, எவ்வளவுதான் உனக்கு நிரூபிச்சு लेकिन காமிக்கணும்பா. परमेश्वर क्या कहता है? ஆனா தேவன் சொல்றத பாருங்க. 23 पद को पढ़िएगा, 23வது வசனம், 6 अध्याय का 23 पद. 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். यहोवा ने उससे कहा, அதற்கு கர்த்தர் அவனை நோக்கி, तुझे शांति मिले, உனக்கு சமாதானம், मत डर, பயப்படாதே, तू न मरेगा. நீ சாவதில்லை. प्यारे, सुबह के समय परमेश्वर आपके पास खड़ा होकर कहता है,
பிரியமானவரே, இந்த காலவெளியில தேவன் உங்களோடு பக்கத்துல நின்று சொல்லுகிறார். मैंने इतना खुलम दिल से तुमसे बातचीत किया, திறந்த உள்ளத்தோடு உன்னோடு நான் பேசி இருந்தேனே, भविष्य की बातों को तुमसे दिखाया, எதிர்காலத்தின் காரியங்களை உனக்கு காண்பிச்சேன், और तुम्हारी मांग के अनुसार अपने को झुकाया, நீ கேட்கறதுபடி என்னையே வளைந்து குனிந்து கொண்டே, और तुमको साबुत भी दिया, உனக்கு நான் நிரூபித்தும் காண்பித்தேன். लेकिन अभी भी तुम डरे हुए हो. ஆனால் இப்பொழுதும் நீ பயந்து இருக்கிறாயே. डरो मत, பயப்படாதே, डरो मत, பயப்படாதே, डरो मत. பயப்படாதே. I have a greater plan for you. मेरे पास तेरे चलते बहुत बड़ा योजना उसको है. पूरा करके ही तुम्हारे संग कार्य कर सकता हूं. அதை திட்டத்தை நிறைவேற்றியே உனக்குள்ளே கிரியை செய்வேன். प्यारा, कई बार हम परमेश्वर की रखी हुई उस बड़ी तस्वीर को नहीं देखने की वजह से, பிரியமானவர்களே, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த பெரிய வரபடத்தை நாம் காணக்கூடாமல் இருப்பதினாலே हम चिल्लाते हैं, विलाप करते हैं. நாம் கதறி அழுது புலம்புகிறோம். प्रभु हमसे उस समय छोड़ता नहीं है. தேவன் அந்த வேளையிலும் நம்மை கைவிடார். तुम्हें शांति मिले, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, शांति मिले. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. चेले लोग अब डर के मारे कमरा का बंद करके, यहूदियों के डर के मारे कमरा का बंद करके भीतर है, और फिर अब यीशु भीतर आके कहता है शांति हो. சீடர்கள் அந்த யூதர்களை கண்டு, போர் வீரர்களை கண்டு பயந்ததினாலே அறைக்குள்ளே கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள். உள்ளே இயேசு பிரவேசித்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. अगर आप आगे बढ़ेंगे, ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் பார்த்தால் इस अध्याय में एक और बात को देख सकते हैं. நீங்கள் அங்கே இன்னொரு காரியத்தையும் பார்க்க முடியும். वे वहां मूर्ति पूजा करने का कारण में से एक कारण उसका बाप खुद है. அங்கே அங்கே விக்கிரக வணக்கத்தான் ஆகிவிட்டாரே, அதற்கு காரணம் அதற்குடைய அந்த தகப்பனும் கூட ஒரு காரணம். क्योंकि उसने एक मूर्ति भी बनाया, ஏனென்றால் அவன் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி இருந்தான், और उसको बगीचा भी तैयार किया, அதற்கு ஒரு தோட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி இருந்தான். और इसका कारण उसका बाप है उसका घर में. இவன் விக்கிரகம் ஆராதனை செய்வதின் காரணம் அப்பா அல்லது தகப்பனே. उसका गांव में एक काम किया है, அந்த கிராமத்திலே ஒரு வேலை செய்தான். परमेश्वर उससे कहता है, தேவன் அவரிடத்துல சொல்லுகிறார், सुनो, கேள், कुछ लोगों को ले जाओ, சிலரை கூட்டிக்கிட்டு போ, सारे पेड़ों को काटो, எல்லா அந்த தோப்புகளை எல்லாம் வெட்டி போடு, मूर्ति को गिरावो, அந்த விக்கிரகங்களை எல்லாம் விலத்தள்ளு, और उस वेदी में बलिदान चढ़ाओ. அந்த பலிபீடத்திலே நீ பலியை செலுத்து. मैं समय की कमी होने के चलते सारे वचन को नहीं पढ़ता हूँ. நேரம் குறைவா இருப்பதனால எல்லா வசனங்களையும் வாசிக்க முடியவில்லை. तुम वेदी बनाओ, நீ ஒரு பலிபீடத்தை கட்டு, वहां पर बनाओ, அங்கேயே கட்டு, वहां पर बलि इसी प्रकार चढ़ाओ. அங்கேயே நீ பலி செலுத்து. இப்படி देखिए, इतना कहने के बाद भी ஆனால் இப்படி சொன்ன பின்பும் கூட 27 पद को देखिएगा, 27ஆம் வசனத்தை பாருங்க. 6 अध्याय का 27 पद को देखिए. 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். तब गिदोन ने अपने संग 10 दासों को लेकर यहोवा के वचन के अनुसार किया, परंतु अपने पिता के घराने और नगर के लोगों के डर के मारे वो काम दिन को न कर सका, इसलिए रात में किया. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். ஆனால் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தார். अभी भी डर नहीं गया है. இப்பொழுதும் பயம் போகவில்லை. इतना अनुभव में होके गुजरने के बाद भी डर नहीं गया. இவ்வளவு அனுபவங்களுக்கு வழியாய் போன பின்பு பயம் இருக்கிறது. 10 सेवकों का रखने वाला है. ये साधारण आदमी नहीं है, लेकिन वो अपने का कमजोर गरीब समझता था. இவன் தன்னை பலவீனன் அல்லது அப்படி ஏழ்மன் சொல்லி அவன் சொன்ன ஆளு 10 சேவகர் 10 பேரை கூட வேலை ஆட்களா வைக்கக்கூடிய ஆளு. कुछ लोगों को 10 कुछ लोगों में से 10 लोगों को चुना था. சில பேர் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அது இருந்து 10 பேரை சேர்த்து வச்சிருக்கான். इतना बड़ा घरेलू का है, அவ்வளவு பெரிய ஒரு வீட்டை சேர்ந்தவன். लेकिन डर नहीं गया. ஆனா உள்ள இருக்கிற பயம் போகல. दिन में नहीं कर पा रहा, அவன் பகல்ல செய்ய முடியாம இருக்கிறான், रात में कर இரவுல போய் செய்யறான். भीतर डर दग 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 कर रहा. உள்ளே பயம் தக் தக்னு அடித்துக்கிட்டு இருக்குது. प्रभु के लिए मदद करना पड़ता है. இப்பொழுது ஆண்டவரே அவனுக்கு உதவி செய்ய வேண்டியதாயிடுச்சு. जो बाप ने मूर्तियों को ठहराया था, वो बाप अभी उसके प्रति होकर लड़ने के लिए तैयार हो रहा. எந்த தகப்பன் விக்கிரகத்தை உண்டாக்கி வைத்திருந்தானோ அந்த தகப்பனே இவனுக்கு உதவி செய்யும்படியாய் அவனுக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறான். जब उसके परिवार के लोग और उसके अन्य लोग आसपास के लोग उसके विरोध में चले आए, இவனுடைய குடும்பத்தார், இவனுடைய எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் எதிராக வந்து நின்றார்கள்.
उसका बाप खड़ा है। ஆனால் இப்பொழுது தகப்பன் நிமிர்ந்து நிற்கிறார். अरे सुनो ஏய் கேளுப்பா கேளு. अरे बाल मैं ही बनाया। நான் தானே உண்டாக்கி வச்சேன். बाल अगर देवता है वो अपने लड़ने पाए, तुम लोग क्यों लड़ते हो? பாகால் தெய்வமானால் அது சண்டை போட்டுட்டுமே, நீ ஏன் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற? गिदोन का सांप एकदम ताजुब हो रहा है। இந்த கிதியோனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிறது. अरे मेरा बाप मुझे मूर्ति के सामने झुकाया था, என்னையா என்னுடைய தகப்பன் தானே என்ன விக்கிரகத்துக்கு முன்னாடி வணங்க வச்சான். लेकिन अभी ये खुद कह रहा है कि अरे कौन है मेरा बेटा का छूने वाला करके कौन ஆனா आ रहा है? இப்போ ஏன் தகப்பன் ஏன் பட்சமா இருக்கிறாரு? ஏன் மகனை தொடக்கூடியவ யார் ஐயா தொட்டுப்பார் நிக்கிறானே? जब प्रभु ने मुझे बिहार के लिए बुलाया था, ஆண்டவர் என்னை பீகாருக்கு அழைத்த போது, आपको मालूम है मैं पहला बेटा हूँ, நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்னுடைய வீட்டுல நான் மூத்த குமாரன். मेरे पीछे 4 बहन लोग हैं எனக்கு பின்னால 4 தங்கச்சிமாருங்க. और काम को त्यागने पर था, நான் வேலையை ரிசைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தேன். मैं अपने घर को एक चिट्ठी लिखा। என்னுடைய வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். मैं जानता था मेरा माँ बाप बिल्कुल दिक्कित होंगे, எனக்கு தெரியும் இது நிமித்தம் என்னுடைய பெற்றோர் பார்த்து கவலைப்பட போறாங்க. यहाँ तक हो सकता है मेरा बाप का हार्ट अटैक हो जाएगा। இத பார்த்த உடனே ஒருவேளை என்னுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. और जैसा मेरा चिट्ठी पहुंचा, என்னுடைய கடிதம் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே मेरे घर से फोन के ऊपर फोन आया। என்னுடைய வீட்ல இருந்து போனுக்கு மேல போன் வந்துட்டே இருக்குது எனக்கு. उन दिनों में हैंड फोन वगैरह नहीं होता था, அந்த நாட்களில கைபேசிகள்லாம் ஒண்ணும் கிடையாது. टेलीफोन एक्सचेंज में ये पोस्ट ऑफिस में फोन पाया जाता था, போஸ்ட் ஆபீஸ்ல போன் இருக்கும் அல்லது டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போன போன் பேசணும்னு சொன்னா और वहां से लोग आते थे, அங்க இருந்து இங்க என்ன தேடி ஜனங்க வருவாங்க. क्योंकि मेरे पिताजी टेलीफोन्स में काम करते थे। ஏனடா என்னுடைய அப்பா அந்த டெலிபோன்ஸ்ல வேலை செய்து வந்தாங்க. आपके लिए एक लाइटनिंग कॉल आया है, உங்களுக்கு ஒரு லைட்னிங் கால் வந்திருக்கிறது. एक्सप्रेस कॉल आया है, எக்ஸ்பிரஸ் கால் வந்திருக்கிறது. आइएगा। வாங்க வாங்க. और मैं जानता था मेरा पिताजी घबराते होंगे, எனக்கு தெரியும் என்னுடைய அப்பா கலங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. मेरा पिताजी के सामने खड़ा होने के लिए मुझे हिम्मत नहीं होता था। என்னுடைய அப்பாவுக்கு முன்னால நிப்பதற்கு எனக்கு தைரியம்லாம் கிடையாது ஒண்ணும். मेरा पिताजी मेरा नाम लेंगे इसमें मैं घबराता था। என்னுடைய அப்பா என் பேரை சொன்ன உடனே அவ்வளவுதான் நான் பயந்து போயிருவேன். कॉलेज करने के समय भी ऐसे था, काम करने के समय भी ऐसे था। காலேஜ் படிக்கும்போது அப்படித்தான் இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு பயந்துருந்தேன். इसलिए मैं बोला मैं आ रहा हूँ, ஆகையினால நான் சொன்னேன் நான் வருகிறேன். आप लोगों को समझाने के लिए मैं आ रहा हूँ। உங்களுக்கு புரிய வைக்க முடியா நான் வருகிறேன். मुझे डर था मेरा पिताजी अगर नहीं छोड़ेंगे, मैं रेसिग्नेशन लेटर जो दे दिया कंपनी को उसका एक वापस ले आऊं। எனக்குள்ள ஒரு பயம் அப்படி இருந்துச்சு. என்னுடைய அப்பா இதுல ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு, விட மாட்டாருன்னு சொன்னா நான் ரெசிக்னேஷன் லெட்டரை கொண்டு கொடுத்துருக்கிறேன், அந்த ராஜினாமா கடிதத்தை அதை போய் கம்பெனில வாங்கிடுவேன், அவ்வளவுக்கு வந்துட்டேன். मैं कैसा करूं? இப்போ எப்படி அவர் முன்னா நிக்க போறேன்? परमेश्वर की आवाज को सुनूं या बाप का आवाज को सुनूं? தேவ சத்தத்தை கேட்பதா இல்ல தகப்பனுடைய சத்தத்தை கேட்பதா? मैं अपना घर जाने के लिए बस पकड़ा, என்னுடைய வீட்டுக்கு போக பஸ் ஏறினேன். उस 14 घंटा का यात्रा में அங்க இருந்து போனா 14 மணி நேரம் பிரயாணம். परमेश्वर ने एक ही प्रार्थना को 2 बार मुझे सिखाया, वर्ड बाय वर्ड सिखाया। தேவனாய கர்த்தர் ஒரே ஒரு ஜெபத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஒவ்வொரு வார்த்தையாய் கற்றுக் கொடுத்தார். मैं बस के पीछे सीट में था, நான் பஸ்ஸுக்கு பின்னால சீட்ல அமர்ந்திருக்கேன். क्योंकि आखिरी में उस बस को बुक करना पड़ा था। என்னோட கடைசியில நான் டிக்கெட் போட்டதுனால அப்படி रोड खराब होने के चलते पटका रहा है, ரோடு மோசமான ரோடு தூக்கி தூக்கி போடுது மேல. लेकिन मैं धीमी आवाज को परमेश्वर सुन रहा हूँ। இப்பொழுது மெல்லி சத்தத்துல தேவனிடத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். घर जाओगे, வீட்டுக்கு போனா किसी से बातचीत नहीं करना யார்கிட்டயும் பேசாத, और केवल प्रार्थना करना, ये प्रार्थना करना வெறுமனே இந்த ஜெபத்தை மாத்த செய்யு, मैं देख लूंगा। நான் பாத்துருவேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். मैं घर गया, வீட்டுக்கு போனேன். मेरा पिताजी एक पेड़ को पकड़ के रो रहे हैं, என்னுடைய அப்பா ஒரு மரத்தை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. और मेरी माँ वहाँ किचन में रो रही है, என்னுடைய அம்மா கிச்சன்ல உட்கார்ந்து ஒரே அழுக. मेरे बहन लोग वहाँ कमरा में रो रहे हैं, என் தங்கச்சிமார்கள் எல்லாம் ஒரு அறையில உட்கார்ந்து ஒரே புலம்பிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. पूरा गली के लोग चले आए हैं। எல்லா தெருக்காரங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. मैं गया, நான் போனேன். प्रार्थना करेंगे, ஜெபிப்போம். सब लोग घुटना में आए, எல்லாரும் முழங்கால வந்தாங்க. जो वचन को परमेश्वर ने मेरे मुंह में डाला उसी का मैं कहा। எந்த வார்த்தைகளை அல்லது வசனங்களை தேவன் என்னுடைய வாயில போட்டாரோ அதை அப்படியே சொல்றேன். आमेन कहने के पहले मेरे पिताजी ने कहा, ஆமென் சொல்வதற்கு முன்னாலே எங்க அப்பா சொன்னாங்க, ये परमेश्वर की इच्छा है, मैं बीच में खड़ा नहीं हूँ। இது தேவ சித்தமா இருக்கிறது, நான் இடையிலே குறுக்கிட போவதில்லை. मुझे समझ में नहीं आया, புரியவே இல்லை ஒண்ணு. अरे कैसा हुआ है? இது எப்படி ஆயிற்று? मेरा बाप मेरे लिए अभी तैयार हो गया, என் அப்பா எனக்காக பட்சமாய் வந்துட்டாங்களே. जितने लोग गाली देने के लिए आए, मेरे रिश्तेदार के लोग, मेरे पड़ोसी लोग, सबको मेरा माँ बाप ने बंद कर दिया। எத்தனை பேர் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாம் திட்டி இவனை உட்கார வச்சிருந்து வந்தாங்களே, எல்லாருடைய வாயும் சப்புன்னு ஆயிப்போச்சு, அமைதி ஆயிடுச்சு. एक और घटना मुझे याद आ रहा है। இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. कन्याकुमारी जिला में बेथेल बुर्राम अब ऐसे करके एक गांव है,
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெத்தேல்புரம் என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது. वहां के मसीह लोग बहुत कट्टर है. அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் வைராக்கியமான கிறிஸ்தவர்கள். वहां कुछ लोग पेंटिकॉस्टल लोग जाके प्रचार करके लोगों को बपतिस्मा में अगुवाई किए. அங்கே சில பெந்தேகோஸ்தே சபை சார்ந்தவங்க போய் அவங்களுக்கு போதனை கொடுத்து அவங்கள இந்த முழுக்கு ஞானஸ்தானத்துல வழி நடத்தினாங்க. वे लोग बहुत गुस्सा में थे. அவர்கள் எல்லாம் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க அங்க உள்ளவங்க. एक बहुत बड़ा गुंडा जैसा एक बहुत बड़ा मोच रखा हुआ एक आदमी था. ஒரு பெரிய மீச வச்சிருக்கிற ஒரு வலுவான ஒரு ஆள் அங்க இருந்தா அந்த ஊர்ல. और उसको सुनाई पड़ा आपका पत्नी भी बपतिस्मा लेने वाली है. அவன் காதுல இதையும் கேட்டான். யாரோ ஒருவர் சொன்னாங்க உங்க மனைவியும் கூட ஞானஸ்தானம் எடுக்க போறா தெரியுமா? हे मैं என்ன बड़ा आदमी हूं. ஏன் மனைவியா? நான் வைராக்கியமான ஆள், எது எப்படி நடக்கும்? देखिए वो जाके बपतिस्मा लेकर आएगी. நீர் பார்த்துக்கிட்டே இரு. உன் மனைவி போய் இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற போறா. वो अपना बिंगी कपड़ा का ले आ रही है. தன்னுடைய துணியை மணிகளை எடுத்துக்கொண்டு வருகிறாள். बिंगा कपड़ा சாரி, ஈரமான அந்த ஞானஸ்தானம் பெற்று ஈர துணிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். आदमी एक लाठी के साथ खड़ा. இங்க வீட்ல இந்த மனுஷன் பெரிய தடியை வச்சுக்கிட்டு ये நிக்கிறான். सही घटना मैं आपको बतलाऊंगा. ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். प्रार्थना करते आ रही है. அவள் ஜெபித்து கொண்டே வருகிறாள். प्रभु आपके वचन को मैंने माना. ஆண்டவரே நீ சொன்ன வசனத்தை நான் கீழ்ப்படிந்தேன். मेरा आदमी के अंदर काम करना तेरा काम है. என்னுடைய புருஷன் என்னுடைய கணவனுக்குள்ள வேலை செய்வது உம்முடைய காரியம். मैं क्या बोलूं वो क्या पूछेंगे मुझे मालूम नहीं. நான் அவர் என்ன கேட்க போறாரு, நான் என்ன சொல்ல போறேன் ஒண்ணுமே தெரியாது. मैं झूठ नहीं बोलूंगी. நான் பொய்யே சொல்ல மாட்டேன். मैं सीधा बोलूंगी. நேரடியா சொல்லிடுவேன். खड़ा होके पूछ रहा था அவர் அப்படியே நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. कहां से आ रही है? எங்க இருந்து வருகிறாய்? बपतिस्मा लेके आ रही. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். उस आदमी ने कहा आगे बपतिस्मा लेगी. அந்த மனுஷன் சொன்னா இன்னொரு ஞானஸ்தானம் எடுப்பையா? आगे मैं नहीं लूंगी. நான் எடுக்கவே மாட்டேன் சாமி. आगे मैं बपतिस्मा. எடுக்கவே மாட்டேன் இன்னொரு ஞானஸ்தானம். तब चलो घर के. சரி, அப்ப வீட்டுக்குள்ள அப்படியே போயிருமா உள்ள போயிரு. प्रभु किस प्रकार एक ही मिनट में बातों को परिवर्तित करता, आपके हाथ में मेरे हाथ में. தேவன் ஒரே நிமிடத்துல உங்களுடைய கரத்தில் உள்ள காரியங்களை எப்படியாய் மாற்றி போடுகிறார் என்று பாருங்க. बिल्कुल परिवर्तन. முழு மாற்றமும் உண்டாயிருக்கும். बिल्कुल परिवर्तन. முழு மாற்றம். गिदोन नहीं जानता था. கிதியோனுக்கு தெரியாத ஒரு अरे விஷயம். बाप ने मंदिर बनाया. என்னுடைய கோயிலை கட்டது அப்பா தானே. उसको तोड़ दिया. मैं அதை நான் போய் உடைச்சு எரிஞ்சிட்டேன். डर के मारे रात को तोड़ा. அதை பயந்தவனாக இரவுல போய் செஞ்சேன். लेकिन अभी मेरा बाप मेरे लिए लड़ रहा. ஆனா இப்போ என் அப்பா ஏன் பச்சமாய் போரிடுறாரு. उसको इतने साब उससे तृप्त नहीं हुआ. அவனுக்கு இவ்வளவு நிரூபணமாகி தேவனெல்லாம் வந்து சொன்னாலும் ஒன்னும் நடக்கல கிதியோனுக்கு. अभी प्रभु से कहता है. ஆனா இப்போ கர்த்தரை பார்த்து அவன் சொல்றான், हमको विश्वास नहीं हो रहा. हमको विश्वास नहीं हो रहा. எனக்கு விசுவாசம் நம்ப முடியல ஆண்டவரே. मुझे आप इस्तेमाल करेंगे. என்ன நீர் பயன்படுத்துவீரோ? पूरा देश को छुड़ाने के लिए मुझे इस्तेमाल करेंगे. அங்க மிதியானுடைய கையிலிருந்து விடுவிக்க என்னையா போய் பயன்படுத்த? अभी तक विश्वास नहीं हो रहा. இப்பவும் கூட அவனுக்குள்ள விசுவாசம் வரவில்லை. घर वालों को परिवर्तित किया लेकिन तब भी विश्वास नहीं है. வீட்டாரையே மாற்றி போட்டாரு ஆண்டவர், அப்பவும் விசுவாசம் வரல. एक और चीज, இன்னொரு காரியம். मैं एक चमड़ा को रखूंगा. இப்பொழுது நான் ஒரு தோலை விரிப்பேன். केवल उसी में ओस गिरना रात में. அந்த தோல்ல மாத்திரம் அந்த பனி பொழிந்திருக்கணும். बाकी जगह में नहीं होना. மற்ற இடங்கள்ல எந்த பனிப்பொழிவும் இருக்க கூடாது. परमेश्वर ने एक नौकर की नाई ठीक है बा, ठीक है ऐसे ही करूंगा. தேவன் ஒரு வேலைக்காரனை போல சரிப்பா அப்படியே நீ சொன்னபடி. Because God is preparing somebody. क्योंकि परमेश्वर किसी को तैयार में लगा है. Willing to oblige any request. कुछ भी वो कहे उसको मानने के लिए प्रभु तैयार है. जो मेंटरिंग करने वाला दूसरे की मांग को पूरा करने के लिए झुकता है, वो मेंटी जो है बिल्कुल तैयार होता है तगड़ा काम करने. உருவாக்குகிறவன் இருக்கிறானே, உருவாக்கப்படுகிறானே, அவனுடைய எல்லா சொல்லையும் கேட்டு அவன் தன்னை தானே தாழ்த்துகிற பொழுது அவனுடைய உருவாக்குதல் வெற்றியாய் முடிகிறது. प्रभु को देखिए. இங்க ஆண்டவரை பாருங்கள். तुम चमड़े में ओस मांगते हो. அந்த தோல்ல மாத்திரம் மேல இருந்து மழை मैं பெய்யணும். उसी में करूंगा. மீதி இடத்துல நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். ऐसे ही हुआ. அப்படியே தான் ஆயிற்று. अभी भी डर नहीं जा रहे. ஆனா இதுக்குள்ளேயும் இருந்தும் பயம் இன்னும் போகல அவனுக்கு. एक और मांग. இன்னும் ஒரு கேள்வி தேவையை சொல்றான். चमड़ा बिछाएंगे. சரி, நான் இப்ப தோலை விரிப்பேன். चमड़ा में ओस नहीं गिरना है. அந்த தோல் மேல பனி பெய்ய கூடாது. बाहर गिरना. வெளியில அந்த பனி பெய்யணும்.
हाँ बेटा, तुम्हारी माँ को, तुम्हारे जाल को, तुम्हारी बातों को मैं मानता हूँ, சரி நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் நான் செய்யறேன் செய்துகிட்டே இருக்கிறேன். मैं इन बातों को सोच के, परमेश्वर का प्यार और दया को सोच के मैं रोकता हूँ. நான் தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்கத்தை இந்த இடத்துல கண்டு நான் என்னுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. क्या रोज आप उस परमेश्वर की या जो आपको तैयार कर रहा उसकी याचना या आप आराधना कर रहे हैं. பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே, அந்த ஆயத்தத்தை உணர்ந்து நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? A person willing to stoop to any level just to prepare you. आपको केवल तैयार करने के लिए, केवल बनाने के लिए एक बहुत बड़ा व्यक्ति अपने को झुकाता है. बड़े विशाल रूप में आपको इस्तेमाल करने के लिए उतना झुकता है. பெரிய விஸ்தாரமாய் பெரிய அளவில் உங்களை பயன்படுத்த அவர் தன்னை தானே தாழ்த்துகிறார். इस अनुभव के पहले ही उसने आत्मा को गिदोन के ऊपर समाया था. இந்த சம்பவங்களுக்கு முன்பதாகவே தேவனாய கர்த்தர் தன்னுடைய ஆவியை கிதியோன் மேல ஊற்றி இருந்தார். आत्मा से भरा हुआ गिदोन में भी डर रहता है, संदेह रहता है, शक रहता है. ஆவியினால் நிரம்பி இருக்கிற அந்த கிதியோனுக்குள்ளேயும் பயம் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கின்றன. और उसने उस आत्मा के बल में नरसिंगा फूंकी, सारे देश के लोग इकट्ठे हुए, लेकिन अभी भी उसका शक और संदेह और उसका डर खत्म नहीं हुआ. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவியின் பலத்தினாலே அவன் அங்கே ஊதுகிறான். அந்த ஊதுகிற வேளையிலும் கூட எல்லா ஜனங்களும் கூட வந்து விட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலையும் கூட அவனுடைய பயம் அங்கே போகவே இல்லை. Yes, परमेश्वर का आत्मा से मैं सब लोगों को जुटा पा रहा हूं. என்னுடைய ஆவியானவர் என்னிடத்துல எல்லாரையும் கூட்டி சேர்க்க வல்லவராக இருக்கிறார். और सब लोग एक्शन में चले आए हैं. எல்லாரும் கேட்டு உடனடியாக வந்துட்டாங்க. डरे हुए लोग, छिपे हुए लोग सब अभी सामने चले आए हैं. பயந்தவங்க, ஒளிந்து கொண்டவங்க எல்லாரும் சத்தத்தை கேட்டு வந்துட்டாங்க. लेकिन गिदोन का कमजोरी नहीं जा रही है. ஆனால் கிதியோனுக்குள்ள உள்ள பலவீனம் போகவில்லை. गिदोन का डर खत्म नहीं हो रहा है. கிதியோனுக்குள்ள இருக்கிற பயம் போகவில்லை. गिदोन का शक खत्म नहीं हो रहा है. அவனுக்குள்ள இருக்கிற சந்தேகம் முடிவு பெறவில்லை. प्रभु सहायता करने पाए. தேவன் உதவி செய்வாராக. एक्सपीरियंस आफ्टर एक्सपीरियंस अनुभव के ऊपर अनुभव पाता हुआ परिवर्तित नहीं कर पा रहा है. மாற்றங்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. सामने देख रहा 32,000 लोग हैं. முன்னே பார்க்கிறான் 32,000 பேர் இருக்கிறார்கள். प्रभु की ओर ताकता है. தேவனை நோக்கி பார்க்கிறான். प्रभु कहता है தேவன் சொல்லுகிறார், ये बहुत ज्यादा है, இது ரொம்ப அவன்ட்ட இருக்கு. ये लोग बहुत ज्यादा है. இவர்கள் எல்லாம் ரொம்ப ஆட்கள். इन कहानियों को आप जानते होंगे. நீங்கள் அந்த சம்பவத்தை எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. प्रभु ने कहा इतना लोगों का हमको दरकार नहीं है. ஆண்டவர் சொன்னார், உன்ட்ட இருக்கிற இவ்வளவு ஆட்களுக்கெல்லாம் தேவையில்லப்பா. नो 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 இல்ல அவ்வளவு ஆட்கள் வச்சிட்டு போண்டா. बहुत छूट के कुछ लोग काफी கொஞ்சம் பேர் போதும் இவர்களை முறியடிக்க. ये कैसा होगा? இது எப்படி நடக்கும்? शत्रु का ताकत बहुत है, எதிரினுடைய பலம் பெரியதே. हमारे भी ताकत है, दिखाएंगे तब ना होगा. யான்ட்டையும் பலம் இருக்கு, காண்பிச்சாதானே தெரியும். परमेश्वर ने कहा नहीं नहीं नहीं, இல்ல தேவன் சொன்னார் இல்லை. उनसे बोलो जितने लोग डरते हैं भाग जा. நீ அவங்க உன் கூட்டத்தை பார்த்து சொல்லு, பயந்து இருக்கிறவங்க எல்லாம் போயிருங்கன்னு சொல்லிரு. गिदोन ने कहा, கிதியோன் சொன்னார், डरने वाला चले जा. பயந்து இருக்கிறவங்க எல்லாம் போயிருங்க. उसका आश्चर्य हो रहा है. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. 22,000 लोग चले गए. 22,000 பேர் போயிட்டாங்க. लगभग दो तिहाई चले गए. கிட்டத்தட்ட 3/2 பாகம் போயிட்டாங்க. 10,000 लोग बचे. இப்பொழுது அங்கே மீதியா இருக்கிறது प्रभु கொஞ்சமே 10,000 பேர். प्रभु कहता अभी भी ज्यादा है. ஆண்டவர் சொல்ற, எப்பா இப்பவும் உன்ட்ட ரொம்ப ஆட்கள் இருக்காங்க. प्रभु क्या करने जा रहे हैं? ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும்? क्या करने जा रहे हैं? என்ன செய்ய முடியும்? पानी के पास ले जाओ. நீ அவர்களை தண்ணீர் அண்டையில கூட்டிட்டு போ. उनको मैं अलग करूंगा. அவர்களை நான் பிரித்தெடுப்பேன். आपको मालूम है केवल 300 लोगों को ही परमेश्वर ने चुना. நீங்கள் அறிந்திருக்கிறபடி 300 பேரை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார். क्या मैं परमेश्वर का सही सुन रहा हूँ? என்ன தேவனை சரியா தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவர் சொல்றத? परमेश्वर की इंस्ट्रक्शन को सही बाएं அவர் சொல்றபடி சரி, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ சரியா தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேனா? क्या 300 लोगों से कुछ काम होगा? என்ன 300 பேரை வச்சிட்டு ஏதாவது நடக்குமா? इतनी बड़ी सेना सामने है, இவ்வளவு பெரிய போர் வீரர்கள் முன்னே இருக்கிறார்கள், इतने बड़े भीड़ हैं, இவ்வளவு பெரிய கூட்டம் எதிரிகளிலே, 300 लोगों से क्या करूंगा? இப்ப ஏன்ட்ட வச்சிட்டு 300 பேரை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? बाइबल बतलाती है. வேதம் சொல்லுகிறது. 7वां अध्याय का 12 पद को पढ़िएगा. 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல. 7वां अध्याय का 12 पद. 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். मिधान और अमलेखी और सब पूर्व लोगों तो टिटियां समान बहुत से तराई में फैल पड़े थे. उनके ऊंट समुद्र
तीर के बालों के गिनकों के समान गिनती से बाहर दे। மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. भीड़ बहुत बड़ी भीड़, கூட்டமோ திரளான கூட்டம். केवल 300 लोग. ஆனால் இங்கேயோ 300 பேர் மாத்திரம். हाउ कैसे, हाउ किस प्रकार? अभी भी गिदोन तैयार नहीं, இப்போதும் கிதியோன் ஆயத்தமா இல்லை. प्रभु थका नहीं, தேவனோ பின்வாங்கவே இல்லை. मैंने इसको अभिषेक किया நான் தானே இவனை அபிஷேகித்தேன். और उसकी जितनी बातों को मांग को रखा मैंने माना. அவன் என்னெல்லாம் கேட்டு கேட்டானோ எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன். अभी भी मेरे ऊपर पूरा भरोसा नहीं रखा, என்னை இப்போது என்ன முழுசா நம்பாம இருக்கிறானே. अभी भी तैयार नहीं. இப்போதும் அவன் ஆயத்தப்படவில்லையே. No, God was not exhausting. लेकिन परमेश्वर उब नहीं गया. वो थका नहीं. அவர் இன்னும் களைக்கவே இல்லை. सुनो, கேள், अपना नौकर को लेके रात में जाके शत्रु की छावनी में कान लगाओ. நீ உன்னுடைய வேலைக்காரனை கூட்டிட்டு போ, எதிரிகளுடைய பாளையத்துக்குள்ள போய் காதுகளை நன்றாய் வைத்து கேள். वहां एक दूसरे से बातचीत हो रही है. அங்கே ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறார்கள். பாளையத்துல एक ने सपन को बतलाया ஒருவன் தன் சொப்பனத்தை அங்கே சொல்றான், और अर्थ को भी बतलाया. அர்த்தத்தை அவன் சொல்றான். अरे गिदोन के हाथ में हम लोग हार जाएंगे, நாம் கிதியோனினுடைய கரத்திலே தோற்று போவோம். वो शत्रु कहता है. யார் சொல்றா? சத்துருக்கள். थोड़ा सा विश्वास जग रहा है. கொஞ்சம் அவனுக்குள்ளே விசுவாசம் தலைக்கிறது, வெளியே வருகிறது. अरे इन 300 लोगों को क्या करें? இப்ப 300 பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது? हाथ में गड़ा दो. हाँ, கையிலே गड़ा, குடத்தை கொடு, पानी, பானையை கொடு. हाथ में एक मसाला का दो, கையிலே தீவட்டியை கொடு, और एक नरसिंगा दो. நீ எக்காளம் ஊது. What is this? ये क्या है? ये क्या तरीका? What is this, God? What is this? हे प्रभु, ये क्या है? क्या तमाशा कर रहे हैं आप? இது என்ன ஒரு வேடிக்கையாய் பேசுகிறீரோ? अभी भी बिल्कुल डगमगा रहा. இப்பொழுதும் அவன் நடுங்கிக் கொண்டேதான் இருக்கிறான், தடுமாறுகிறான். प्यारो, பிரியமானவரே, परमेश्वर तैयार करने के लिए जब चाहता है आपसे तकता नहीं. தேவன் உங்களை ஆயத்தப்படுகிற அல்லது ஆயத்தப்படுத்துகிற வேளையில அவர் ஒருபோதும் களைப்பதே இல்லை. यहाँ एक एक जन से परमेश्वर ये कहने के लिए चाहता है, இங்கே ஒவ்வொரு இடத்திலும் தேவன் இப்படியாக இதை சொல்ல விரும்புகிறார். तुम कमजोर हो, நீ பலவீனமானவன், लाचार हो, நீ ஒதுக்கப்பட்டவன், गरीब हो, நீ ஏழையானவன், अपने ताकत को नहीं पहचानते हो, தன் பலத்தை அறியாமல் இருக்கிறாய், और अपने परमेश्वर की ताकत को महसूस नहीं करते हो, தேவனுடைய அந்த சக்தியை உணர முடியாமல் இருக்கிறாய், परमेश्वर की महिमा के प्लान को जानते नहीं हो. தேவனுடைய மகிமையான திட்டத்தை அறியவே இல்லை நீ. लेकिन देश के लिए मुझे तुझे ही इस्तेमाल करना है. ஆனால் தேசத்துக்காக உன்னையே நான் பயன்படுத்த வேண்டும். देश के लिए तुम्हें ही इस्तेमाल करना है. தேசத்துக்காக உன்னையே நான் பயன்படுத்த வேண்டும். देश के लिए तुम्हें ही इस्तेमाल करना है. தேசத்துக்காக உன்னையே நான் பயன்படுத்த வேண்டும். एक बार दो बार नहीं, ஒரு முறை 2 முறை அல்ல, 15 बार इन कदमों में जाना पड़ा. 15 முறைகள் இந்த அடியிலேயே போய்க்கொண்டே இருக்க வேண்டியதாயிடுச்சு. आखिरी में, கடைசியாக बहुत शक के साथ, डर के साथ गिदोन परमेश्वर की बातों को मानने के लिए जब तैयार हुआ, சந்தேகத்தோடும் பயத்தோடும் கிதியோன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமான போது, आपका मालूम है वो शूरवीर सुरमा ही निकला. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அவன் பராக்கிரமசாலியாகவே தென்பட்டான், வெளிவந்தான். मैं आपको एक इमोशनल स्टेट में नहीं लाने के लिए चाहता हूँ, நான் உங்களுடைய உள் உணர்வுகளை உந்தி எமோஷனலாக உங்களை ஆக்க விரும்பவில்லை. परंतु मैं आपको इस सच्चाई को मन में बैठाने के लिए चाहता हूँ. ஆனால் இந்த உண்மைகளை, சத்தியத்தை உங்களுடைய மனதிலே பதிக்க விரும்புகிறேன். प्रभु से कहिएगा, தேவனிடத்துல சொல்லுங்கள், प्रभु ஆண்டவரே, आप जहाँ पर आप मुझे चाहते हैं उस जगह में मैं नहीं हूँ. ஆண்டவரே, நீர் என்னை எந்த இடத்துல பார்க்க விரும்பினீரோ அந்த இடத்துல நான் இல்லை. तो भी அப்படி இருந்தோம்
तेरी योजना पूरे होने पाए। உம்முடைய திட்டம் நிறைவேறுவதாக. बैठे हुए अपने सिर झुकाएं। உட்கார்ந்தவா